ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அவன் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? மணி தான். ஸோ எனக்கு பெட்டர் ஹவுஸ் வேணும், சில்ட்ரன்ஸ்க்கு நல்ல ஃப்யூச்சர் வேணும், ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக தான் பீப்புள் வேலை பார்க்குறாங்க. நிறைய பேர் ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறாங்க, கல்ஃபுக்கு போகிறாங்க, ஸோ யூரோப்புக்கு போகிறாங்க. நிறையா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் சடன்லி அவங்களுக்கு ஒரு கொஷின் வரும். என்ன? இந்த மணிக்காக நான் என்ன எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஒரு சைடு ஃபேமிலி டைம், சில்ட்ரன்ஸை சிரிக்கிறத கூட பார்க்க முடியாது, பேரண்ட்ஸ் லவ்வை கொடுக்கவே முடியாது. ஸோ பீஸ்ஃபுல் மூமெண்ட்ஸு இருக்கவே இருக்காது, மெமரிஸ்னு ஒன்றுமே இருக்காது. இன்னொரு சைடு மணியை சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறது, ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறது. நிறைய பேர் அப்ராடில் அவங்க லைஃப்பையே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்கும், நிறையா தூங்காத இரவுகள் நிறையா இருக்கும். ஸோ வெளியிலேருந்து பார்க்குறப்போ நிறையா மணி ஏர்ன் பண்ணுவாங்க, சக்ஸஸாக அவங்க லைஃப்பில் பயங்கர சக்ஸஸ் மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார தனிமை. நிறைய அப்பாவுக்கு அவங்க சில்ட்ரன்ஸோட, குழந்தைங்களோட சைல்டுஹுட்டே இருக்காது, மெமரியே இருக்காது. அதே போல் பல ஹஸ்பண்ட்ஸு ஒய்ஃபோட டைமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இன்னும் நிறைய குழந்தைங்க, அவங்க பசங்க பொண்ணுங்க, அவங்க பேரண்ட்ஸோட அவங்க ஏஜை அவங்க கூட இருந்த அந்த மெமரியே அவங்களுக்கு இருக்காது. அப்போது ரியல் வெல்த்துங்கிறது எது? ஃபேமிலி டைமா இல்லை மணி பின்னாடி போகிறதா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபேமிலி டைமை முதல்ல நம்ம டீப்பாக பார்த்துருவோம். முதல்ல லைஃப்பில் சில மொமெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அது எவ்வளோ நீங்கள் பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. என்ன? சில்ட்ரன்ஸோட ஃபஸ்ட்டு வேர்டு அப்பா அம்மா அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேர்டை கேட்குறதுக்கு அவங்க நேரில் இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு ஃபேமிலியை வெளியில் சாப்பிட கூப்பிட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்பாவோட அம்மாவோட ஸ்மைலை, மெயினாக அப்பாவோட ஸ்மைலை அவங்க குழந்தைங்க பார்த்துருக்காது, அவங்க மனசில் பதிஞ்சிருக்காது. ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியாக வெளில போகிறது, ஸ்மால் ட்ரிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மாதிரி மெமரியே இருக்காது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல்லான அப்பா மடியில் படுத்து தூங்குறது, ஸோ அந்த மாதிரி அப்பாவும் பசங்க கூட படுத்து தூங்குறது, ஸோ அந்த மாதிரி மெமரியே அவங்களுக்கு இருக்காது. ஸோ ஏன் இந்த ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா, இந்த மெமரிஸ் எப்பயுமே பர்மனண்ட்டுங்க. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஆனால் அந்த மெமரிஸ் எப்பயுமே மனசில் பதிஞ்சிருக்கும். ஸோ அவங்க கடைசி காலத்தில் ஒரு ஓல்டேஜ் ஆனதுக்கப்புறம் கூட அந்த மெமரிஸ் தான் அவங்க கூட இருக்கும். மணி அந்த ஃபீலை கொடுக்காதுங்க. சரி, பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் சின்ன ஹவுஸ் இருந்தால் கூட அவங்க பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க, குழந்தை குட்டிங்களோட ஒன்றா இருக்காங்க. இதில் இருக்கிற பிக்கஸ்ட் எமோஷ்னல் ட்ரூத் என்ன தெரியுங்களா? ஒரு குழந்தைக்கு எக்ஸ்பென்சிவ் டாய்ஸாக இருக்கிறத விட அவங்க அப்பா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம மணிக்கு பின்னாடி போகிறத பார்த்துருக்கோம். மணி சேஸ் ரியாலிட்டி. இப்போ என்ன அப்படின்னா, இது ஒரு மாடர்ன் போர்டு ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் இது ஒரு ரேஸ் மாதிரி, பணத்துக்கு பின்னாடி ஓடுறது ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏன் எல்லோரும் ஓடுறாங்கன்னா, பயம், ஃப்யூச்சரை நினச்சி பயம், அவங்களோட ஏழ்மையை நினச்சி பயம், அந்த சமுதாயத்தில் இந்த கம்பாரிசனுங்கிறது ரொம்ப பெரிய பயம், சில்ட்ரன்ஸோட ஃப்யூச்சரை நினச்சி பயம். சரி, இந்த மணி இவங்க இப்படி ஏர்ன் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாங்க மணியும் இம்பார்ட்டண்ட் தான். வித்தவுட் மணி லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒர்க்கு, வீக்கெண்டு கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஃபோன் எப்பயுமே ஆல்வேஸ் பிஸியாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற பெயின் என்ன தெரியுங்களா? மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலி ரொம்ப டிஸ்டன்ஸாக இருப்பாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டே இருக்காது. ஸோ பல பேரண்ட்ஸு அவங்க சைல்டு க்ரோ ஆகிறதையே மிஸ் பண்ணுவாங்க, பார்க்குறதையே மிஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலாக அந்த அப்ராடில் ஒர்க் பண்ணுவாங்க பாருங்கள், கல்ஃப்லாம் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க அவங்க பெயினே வேறு லெவலுங்க. ஒரே ஒரு ரூமு, அந்த ரூம் லைஃபு, டெய்லி சேம் ஒர்க் ரொட்டீன். நீங்கள் 1 வீக் ஆனாலும் அதே டெய்லி சேம் ஒரே மாதிரி தான் நடக்கும். நீங்கள் 1 இயர் இருந்தாலும் அதே தான் நடக்கும். 10 இயர்ஸும் டெய்லி ஒர்க் ரொட்டீன் சேம் தான்.
நிறைய வீடியோ காலில் அவங்க குழந்தைங்கள பார்ப்பாங்க. ஃபெஸ்டிவல் டைமில், திருவிழா டைமெல்லாம் ஊருக்கும் போக முடியாது. அதுவும் தனிமையாக தான் இருப்பாங்க. நிறைய ஃபாதர்ஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்காக அவங்க லைஃப்பையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அவங்க உள்ளுக்குள்ளார ரொம்ப அமைதியாக அழுதுகிட்டே இருப்பாங்க. சரி, நம்ம ரியல் சக்ஸஸ்னால் என்னன்னு பார்த்துருவோம். ரியல் சக்ஸஸ்ங்கிறது அதிகமாக சம்பாதிக்கிறதா, இல்லை ஃபேமிலி கூட பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதா அப்படின்னா, மணி இம்பார்ட்டன்ட். ஆனால் மணி மட்டும் லைஃப் கிடையாது. அதுதாங்க உண்மை. சரி, சொசைட்டி ப்ரெஷரோட ரியாலிட்டியை நம்ம பார்த்துருவோம். நிறைய இப்போ வந்து சொசைட்டியில் உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்குங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு வேண்டியது உங்கள் டைம் தான். இதை வந்து பேரண்ட்ஸ் மெச்சூரிட்டி வந்து புரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து நிறைய பிளான் வந்து சேஞ்ச் பண்ணலாம், பிளான் பண்ணலாம். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு தான் அந்த மெச்சூரிட்டி இருக்குது, டெசிஷன் எடுக்கிற மெச்சூரிட்டி. ஸோ சொசைட்டி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி. குழந்தைங்களுக்கு அது தேவை கிடையாது. குழந்தைங்களுக்கு தேவை அவங்க ஃபேமிலி தான். சரி, ஸ்மார்ட் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? மணியை ஏர்ன் பண்ணுவாங்க, ஆனால் ஃபேமிலியையும் லூஸில் விட மாட்டாங்க. பேலன்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சைடு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுவாங்க, டைமை மேனேஜ் பண்ணுவாங்க, பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலில் க்ரியேட் பண்ணுவாங்க. நிறைய பேர்த்துக்கு லேட்டாக தான் புரியும் உண்மை. என்ன அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டாங்கன்னா அந்த சைல்டுஹுட்டு திரும்ப வரவே வராது. பேரண்ட்ஸ் வந்து வயசாகிடுச்சுன்னா அந்த வயசு அவங்களுக்கு திரும்ப வராது. ஸோ இதிலேருந்து நம்ம ஃபைனலாக கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, மணியை ஏர்ன் பண்ணுங்கள், அது இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் லைஃப் முழுக்க மணி பின்னாடியே ஓடாதீங்க. ஒரு நாள் பேங்க் பேலன்ஸ் இருக்கும், ஆனால் மெமரிஸ் இல்லைன்னா உங்கள் ஹார்ட்டு எம்டியாக தான் இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் டெசிஷன் எடுக்கலாம். ஏன்னா சொசைட்டி ப்ரெஷர் வந்து குழந்தைங்களுக்கு கிடையாது, பேரண்ட்ஸுக்கு தான். அதனால் பேரண்ட்ஸை முடிவு பண்ணலாம். நீங்கள் சொசைட்டியை ஹேண்டில் பண்ணால் ஒரு பணம் கம்மியாக கிடைச்சாலும் சரி, நீங்கள் கல்ஃபில் வந்து சம்பாதிக்கிறத விட கம்மியாக கிடைச்சாலும் சரி, உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண இது பண்ணுங்கள். இல்லாட்டினா உங்கள் ஃபேமிலியை கல்ஃபுக்கு கூப்பிட்டு போங்க. நீங்கள் கல்ஃபுக்கு போகிறது முக்கியம் இல்லை, அங்கேருந்து மணியை சேவ் பண்ணணும், அதுதான் முக்கியம். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபேமிலி டைம்ஸ் இம்பார்ட்டனா இல்லை மணி சேஸ் ஃபஸ்ட்டா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.